வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா நீதி வழங்கி உள்ளது என்றும் 140 கோடி மக்களின் ஒற்றுமையும் வலிமையும் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இன்று வாரணாசியில் விவசாயிகளுக்கு 20வது தவணை கிசான் சம்மான் நிதியை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நிலத்தால் சூழப்பட்ட வளரும் நாடுகள் பங்கேற்கும் 3வது ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் பங்கேற்க நேபாள பிரதமர் திரு சர்மா ஒலி நாளை மத்திய ஆசியாவில் உள்ள துர்க்மெனிஸ்தானிற்கு செல்கிறார். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அவாசாவில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகையை தேர்தல் ஆணையம் உயர்த்தி உள்ளது. இதன்படி வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகை தற்போதுள்ள 6,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வாக்காளர் திருத்தப் பட்டியல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு ஊக்கத்தொகை 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாகவும், வாக்குச்சாவடி அலுவலர்களை கண்காணிக்கும் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 12,000 ரூபாயிலிருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்று வரும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான 5வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 3 விக்கெட் இழப்பிற்கு 189 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.